வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ராஜா வைப் செக் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நம்ம ஜிவி சாருடைய படம். வாங்க 3, 2, 1. நீ ஃபர்ஸ்ட் அடி. ஏய் எக்கிரி அடிடா. சரி ஓகே. இதான் நம்ம போடுற கடைசி சண்டையா இருக்கணும். உன்னை நான் கேம்ல கூட ஹர்ட் பண்ண கூடாது பேபி. ஓகே. சோ ஸ்வீட். உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா நான் தாண்டி இந்த உலகத்திலே ஹாப்பி. யோசிச்சு பாரு, நம்ம கல்யாண நாள நான் மணமகன் அறையில ஜம்முன மாப்பிள்ள கெட்டப்புல என் எட்டு அப்படியே மாசா இருக்கும். கும்புன மணப்பொண்ணு கெட்டப்புல ஏன் என்ட்ரி அப்படியே மேஜிக்கலா இருக்கும். நமக்கான மேடை ரெடியாக ஒரு பக்கம் என் சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க, உறவுக்காரங்க. வெயிட் வெயிட் வெயிட். கல்யாணம் எங்கன்னு சொன்ன? கோவில்ல. ஸ்டார் ஹோட்டல். ஹோட்டல்ல எப்படி வேட்டி சட்டை? நீ பட்டு போடுவ? பிரைடல் லெஹங்கா. என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் only. என்ன விருந்து? மெக்சிகன் buffet. குத்து டான்ஸ். காலி டான்ஸ். தேவா பாட்டு. BTS. ஃபயர் பீடா. ஏய் புடிட் போடா. ஏய் நீ பண்ணி. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். இதான் கடைசி. இதில் ஜெயித்தா ஒத்துக்கணும். தாலி. ரிங். தாலி. ரிங். தாலி. உனக்கு ரிங் வேணுமா வேணாமா? உனக்கு ரிங் தானடி வேணும். உனக்கு ரிங் தானே வேணும். நான் காட்டுறேன்டி உனக்கு ரிங்க. ரிங்குனா இந்த ரிங்கா? அப்படியே மாசா இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லை பாக்ஸிங் நடத்துகிறாங்களா? என்ட்ரி அப்படியே மேஜிக்கலா இருக்கும். புதுசாக இருக்குங்க, புதுசாக இருக்கு. தாலி ரிங்கு ஏன்டா எங்க தல இருக்கீங்க? அடிச்சிட்டு சாவுடா. கேம்ல கூட என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னியேடி. நான் என்ன சொன்னாலும் நம்புறியாடா? வர்ஜின் பசங்க நல்லா அடிக்கிறதுல தப்பே இல்லடா. இப்படி பழசா இருக்கேடா. ஏய் யாரா பழசு? நான் ஒரிஜினல் ஓஜிடா. முட்டி போட்டு வேடிக்கை பார்க்கறேடா. ஆமா. சொல்லடி. என்ன சொல்ல? இரு எங்க அப்பாவை கூப்பிடுறேன். நீ மட்டும் தான் கூப்பிடுறியாடா? அப்பா சாரா? டூர்னாமெண்ட் ஃபாதர். இவரு I am back. அப்பா சீக்கிரம் வாப்பா. தூக்கு பாரு பாரு. I am rock. அப்போ இவன் கல்யாணம் பண்ணல, பாக்ஸிங் டோர்னமெண்ட் தான் நடத்துற மாதிரி காட்டுறாங்க. இந்த காதல் தேசமும் கைதியும் சண்டை போட்டு என்னாக போதும். அப்பா செம்மையா இருக்குங்க. என் என்ட்ரி அப்படியே என்ன மாட்டா? கமெண்ட் கடிலடா பண்ற பாடா. எங்கடா பாக்குற? உனக்கு கைய கொடுத்ததுக்கு கயிறுல தூக்க விட்டியாடா? Will you marry me? உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா நான் தாண்டி இந்த உலகத்திலே ஹாப்பி. ஏன் வேணாம் ஒண்ணு வேணாம். வாழ்க்கை ஃபுல்லா தனியா ஆடிட்டுறா. ஆடிட்டே இருப்பேன். நல்லா இருக்கு. ப்ரோமோ செம்மையாக இருக்குங்க. ப்ரோமோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எவ்வளோ காமெடி இருக்குமோ அவ்வளோ காமெடி வச்சுருக்காங்க.
அதுக்கேற்ற மாதிரி எமோஷ்னலும் கொஞ்சோண்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சார் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஜிவி சார் வந்து ஓஜின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் இந்த த்ரிஷா இல்லைனா நயன்தாரா செம்ம. அப்புறம் வந்து இந்த படம் அவர் ஆரம்ப கட்டத்துலலாம் ஒரு ஒரு ஜானர் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஜானரில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்துடைய வைப் செக் ப்ரொமோ பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ப்ரொமோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு காதல், கல்யாணம், கலவரம் இதுதான் கதைன்ற மாதிரி தெரியுது. பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சாருடைய என்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அட்டாடக்கர் மாதிரி அவருடைய என்ட்ரி கொடுத்தது தான் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ரீஎன்ட்ரி பல வருஷமாக கழித்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரியாக இந்த படத்தில் பண்ணுறாரு. அதுவும் அப்பா கேரக்டராக பண்ணுறாரு. நல்லா இருக்குது. காட்டுற விதமே ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி கலந்த ஒரு எமோஷ்னலாக போகுன்ற மாதிரி தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.